கலங்காதே என் நெஞ்சமே, திகையாதே உன் தஞ்சம் நானே. கலங்காதே என் நெஞ்சமே, திகையாதே உன் தஞ்சம் நானே. இருளோ புயலோ உனை என்ன செய்யும், என்னருளிருக்க எவை என்ன செய்யும். உன்னோடு எந்நாளும் நான் இருக்க, நீ கலங்காதே என் நெஞ்சமே. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். லூக்கா 6:36. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் பிறருக்கு எதை செய்கிறோமே அதுவே நமக்கு மீண்டும் மீண்டும் வந்து சேரும் என்பது இன்றைய நற்செய்தியின் சாராம்சம். பிறருக்கு நாம் நல்லதை கொடுத்தோம் என்றால் நாமும் நல்லதை பெற்றுக்கொள்வோம். நாம் பிறருக்கு கெட்டதை கொடுத்தோம் என்றால் அவற்றையே மீண்டும் பெற்றுக்கொள்வோம். இதன் பின்னால் உள்ள வாழ்க்கை தத்துவம் என்னவென்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கீழைத்தேய ஆன்மீக மரபிலே அத்வைதம் என்ற பிரிவு ஒன்று உண்டு. இதன் பொருள் இரண்டு அல்ல, அதாவது கடவுளும் நானும் இரண்டு அல்ல என்பது இதன் அர்த்தம். வெளிப்படையாக பார்க்கும் போது கடவுளும் நாமும் வேறு வேறு போல தோன்றினாலும் நமக்குள்ளே ஆழமாக ஊடுருவி பார்க்கும் போது கடவுள் நமக்குள்ளே இருப்பதை கண்டு கொள்ளுவது மட்டுமல்லாமல் கடவுளும் நாமும் வேறு வேறு அல்ல என்ற உண்மையை காண முடியும். இவ்வாறு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்குள் இருக்கும் கடவுளை கண்டுகொள்ள முயற்சி எடுக்கும் போது நம் அனைவரையும் இணைக்கும் ஒரே சக்தி கடவுள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். வேறு வகையிலே சொல்லப்போனால் நாம் அனைவரும் கடவுளின் நீட்சியாக இருக்கிறோம் என்ற ஆழமான உண்மையை அறிந்து கொள்ள முடியும். கடவுள் என்ற சொல்லே கடந்து உள்ளே செல், உன்னையே நீ உணர் என்று சொல்வதுதான். எனவே சக மனிதனை காயப்படுத்துவது என்பது அவனுக்குள் இருக்கும் கடவுளை காயப்படுத்துவதற்கு சமம். பிறருக்குள் இருக்கும் கடவுளை காயப்படுத்துவது என்பது எனக்குள் இருக்கும் கடவுளை காயப்படுத்துவதற்கு சமம். காரணம், இருவருக்குள்ளும் இருப்பது ஒரே கடவுள். எனக்குள் இருக்கும் கடவுளை காயப்படுத்துவது என்பது என்னையே காயப்படுத்துவதற்கு சமம். அதாவது பிறரை காயப்படுத்தும் ஒவ்வொரு முறையுமே நம்மை அறியாமல் நம்மையே நாம் காயப்படுத்திக் கொள்ளுகிறோம். இதற்கு மாறாக பிறருக்கு நல்ல காரியங்கள் செய்ய முனைகின்ற ஒவ்வொரு முறையும் நமக்கு நாமே நல்ல காரியங்கள் செய்து கொள்ளுகிறோம். பிறரை பற்றி சிந்திப்பது குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள். காரணம், அது அதிகம் பாதிக்கப் போவது உங்களைத்தான், மற்றவர்களை அல்ல. சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். உனக்காய் நானே ஒளியானேனே, நீயோ இருளை தேடிச் சென்றாய். உனக்காய் நானே ஒளியானேனே, நீயோ இருளை தேடிச் சென்றாய். நானே வழியல்லவா வாழ்வை தந்தே உனக்கல்லவா. நானே வழியல்லவா வாழ்வை தந்தேன் உனக்கல்லவா.
உனக்காக நான் இருக்க கலங்காதே என் நெஞ்சமே.